ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் 11ஆம் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஜாதகத்தில் ஒருத்தருக்கு 11ஆம் இடம் என்ன செய்யும், ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும், அப்போ அந்த 11ஆம் இடம் எந்த அளவுக்கு என்னென்ன விஷயங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாகவே 11ஆம் இடம் அப்படின்னம்னா எல்லாத்துக்குமே சந்தோஷமான ஒரு இடம் தான் ஆக்சுவலாக. காரணம் என்ன அப்படின்னா 11ஆம் இடத்த லாபஸ்தானம்னு சொல்கிறோம். அப்போது எந்த அளவுக்கு பணம் வரும், இப்போ நம்ம நார்மலாக பார்க்குற லைவ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பணம் வரும், நான் பணக்காரன் ஆவனா, கோடீஸ்வரன் ஆவனா, அதே மாதிரி திடீர்னு எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்குமா, உதாரணத்துக்கு எனக்கு லாட்ரி அடிக்குமா, இந்த மாதிரியான கேள்வி எல்லாம் கேட்பாங்க. எந்த அளவுக்கு பணக்காரன் ஆவேன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்பாங்க. பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்ச விஷயம் தானே. அதனால தான் இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு விருப்பமான இடம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் கேள்வி கேட்குறது இந்த 11ஆம் இடத்தை பார்த்து தான் நம்ம பலன் சொல்கிற மாதிரியான அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். இயல்பாகவே இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதரரோடையும் தொடர்புடையது. அப்போது அக்கா, அண்ணே இவங்களை குறிக்கிறதும் இந்த 11ஆம் இடம் தான். இப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு தொழில் எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும், அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லாபத்தை எடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த லாபஸ்தானம் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறத வச்சு தெரிஞ்சுக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு தொழிலில் ஒருத்தர் ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார், காலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார், சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா லாபமாக சம்பாதிக்கிறார். அதே இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா அதே 1000 ரூபாயை காலையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறார், பட் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு 5000 ரூபா சம்பாதிக்கிறார். அப்போ அந்த லாபத்தோட விகிதம் அப்படிங்கிறது இந்த இரண்டாவது சொன்னவருக்கு கூடி வருது. காரணம் என்ன, அப்போ லாபஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருக்குது. இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் அப்படின்னோம்னா ராகு, செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருந்தாலுமே லாபஸ்தானத்தில் நல்ல உயர்வைத்தான் தரும். அப்போ அவருக்கு இந்த அதிகமாக லாபம் சம்பாதிக்கிறவருக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் எந்த அளவு சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறத இந்த லாபஸ்தானத்தை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது இல்லாமல் ஒருத்தரோட வேலையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பொதுவாகவே மறுபடியும் எல்லாருமே கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை தான் கேட்பாங்க. அப்போ இதுவுமே இப்போ இந்த லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த அரசு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது கூட இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். அதே மாதிரி தொழிலில் அந்த லாபஸ்தானத்தில் சூரியனோ செவ்வாயோ சம்மந்தப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த தொழில்கள் செஞ்சு லாபம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் சார்ந்த தொழில்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு சின்ன ஒரு ஒர்க் எடுத்து பண்ணி கொடுக்கறது, இந்த அவுட் சோர்சிங் மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. அதே மாதிரி அதோட குரு சம்மந்தப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அரசாங்க ஒப்பந்ததாரர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, நிறையா அந்த ரோடு போடுறது, இது மாதிரி பெரிய விதமான ஒர்க்கெல்லாம் எடுத்து பண்ணி கொடுக்கறது, இந்த மாதிரியான பெரிய அளவில் தொழில்கள் பண்ணக்கூடியவங்களுக்குமே இந்த லாபஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே சிலர் வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக. ஏன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்து கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்களோட மேலே வரவே முடியாது. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லாபஸ்தான அதிபதி அல்லது இந்த லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருப்பார். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்க உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் பணம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த 1000 ரூபா லாபத்தை முதலாக போட்டு 1000 ரூபா மட்டுமே சம்பாதிக்கக்கூடியவர், அப்போ எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கம்மியாக வரும். அப்போ உடல் உழைப்பு அவங்களுக்கு அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லலாம். இது இல்லாமல் நம்ம வழக்கமாக கேட்கக்கூடியதான், சந்தோஷமாக கேட்கக்கூடிய கேள்வி, பணக்காரன் ஆவனா அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வி. பணக்காரன் ஆவனா அப்படிங்கிறதுக்குமே அந்த லாபஸ்தானத்தை பார்த்து தான் பதில் சொல்லணும். அப்புறம் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இந்த செவ்வாய் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி பொருளாதாரத்தில் உயர்வு அப்படிங்கிற மாதிரியான ஆப்ஷனுமே அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் இருக்க ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னம்னா, அண்ணன் இல்லைனா அக்கா இருந்தாங்க அப்படின்னா, அதாவது மூத்த சகோதரர்கள் அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட சின்ன சின்ன மனக்கசப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது அவங்க ஃபேமிலியை விட்டு நம்மளோட தூரமாக போய் நின்று மனக்கசப்பு, நம்ம மேலே அவங்களுக்கு ஒரு கோபதாபங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் அந்த 11ஆம் இடத்துக்கான அந்த ஒரு சகோதர பாவத்துக்கான அமைப்பு.
இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நிறைய பேர் இதுல குடும்ப வாழ்க்கையில பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, அடுத்து எனக்கு திருமணம் எப்போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்பாங்க. அப்போ உபயகலஸ்திரஸ்தானமும் இதே இந்த லாபஸ்தானம் தான். அப்போ 11ஆம் இடம் அப்படிங்கிறது அடுத்த மனைவி, அதாவது இரண்டாவது மனைவி, இளைய மனைவி அப்படின்னு கூட சொல்லலாம். அப்ப இரண்டாவது மனைவி வரக்கூடிய இடமும் இந்த 11ஆம் இடம் தான். ஒருத்தருக்கு 11ஆம் இடம் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, அதே மேடம் 7ஆம் இடமும் கெட்டு போயிருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இரண்டாவது திருமணத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அப்புறம் இந்த தொழில் பண்ணுவனா, பெரிய அளவுல தொழில் பண்ணுவனா, ஏன்னா ஒரு சிலர் பார்த்திருப்போம், நம்ம கோடியில தொழில் பண்ணுவாங்க, பெரிய அளவுல கோடிக்கணக்கான ரூபாய்களை முதலீடா போட்டு அதுல இருந்து லாபத்தை எடுக்கிறதும் அவங்களுக்கு பல கோடி வரும். அப்போ நிறைய பேர் கேட்குற கேள்வி, இந்த கோடியில தொழில் பண்ணுவனா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி. ஏன்னா அப்பவும் லாபம் நிறைய வரும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி கேட்குற ஜாதகங்களுக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கணும். ஏன்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம். அதுவும் இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அதுவும் இந்த 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானமும் நல்ல நிலைமையில இருந்து, அவங்க ஜாதகத்துல குருவும் நல்ல நிலைமையில இருந்த அவங்க இந்த மாதிரியான இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போவாங்க. பொருளாதாரத்துல, தொழில்ல கிட்டத்தட்ட ஒரு அதிகமான ஒரு 100-200 பேர்த்துக்கு வேலை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு போவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையோட முக்கியமான ஒரு தருணங்கள்ல இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது பங்கு பெறுது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லலாம். அதே மாதிரி இந்த 11க்கு அதிபதி அல்லது இந்த 11ஆம் இடத்தோட அதிபதி அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகத்துல சொல்லக்கூடிய ஒரு கிரகம் 6ஆம் இடத்தோட சம்பந்தப்படுது அப்படிங்கிற பட்சத்துல வெளிநாட்டு தொழில்கள் செய்யக்கூடிய அமைப்பு. வெளியில இருந்து நிறைய பேர் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. நம்ம உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைப்பாங்க. அப்போ அந்த வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கக்கூடிய அந்த டாலர்ல சம்பாத்தியம் இல்லைன்னா வெளிநாட்டு வருமானம் அப்படிங்கிறதும் இந்த 11ஆம் இடத்தை தான் குறிக்கும். 11ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் ஒருத்தரோட ஜாதகத்துல. அப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, 9ஆம் இடமும் நல்லா இருந்து இந்த 11ஆம் இடமும் நல்லா இருந்துச்சுன்னா, இந்த லாபஸ்தானத்துல, அதாவது லாபத்துல, தொழில்ல, வேலையில சம்பாதிக்கக்கூடிய அந்த காசை அவங்களே அனுபவிப்பாங்க. இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தொழில் பண்ணுவாங்க, ரொம்ப சிரமப்பட்டு சம்பாதிப்பாங்க. ஆனா எதையும் நிறைய சேர்த்தும் வச்சிருப்பாங்க, பட் எதையும் அனுபவிச்சிருந்திருக்க மாட்டாங்க. அப்படியே மகனுக்கு விட்டுட்டு போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா அவங்களோட காலங்கள் பூராமே அதை சம்பாதிக்கிறதையே நோக்கமா வச்சு ஓடிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்க முடியாத சூழல் அப்படின்னு இருந்திருக்கும், போய் சேர்ந்துருவாங்க. அப்போ இங்க 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்படுது. 9ஆம் இடத்த அதிபதியும் இந்த 11ஆம் இடத்த அதிபதியோட சம்மந்தப்படுறாரு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க சம்பாதிக்கிற காசை அந்த தருணத்திலேயே அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கூடி வரும். அப்போ ஒருத்தரோட ஜாதகத்துல தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2வது இடம், 9வது இடம், லாபஸ்தானம் சொல்லக்கூடிய 11ஆம் இடம், அப்புறம் குரு, இந்த கிரகங்கள்லாம் ஒருத்தர் ஜாதகத்துல நல்லபடியா சேர்ந்துருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகக்காரர் பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வருவார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை தான் நம்ம ஜாதகத்துல நம்ம லைவ்ல கேட்குற நேயர்களும் அல்லது நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்களும் கேள்வியா கேட்பாங்க, நான் பெரிய அளவுல பொருளாதாரம் சம்பாதிப்பேனா அப்படிங்கிறது. இதுதான் இந்த 11ஆம் இடத்தோட ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மீண்டும் வேறொரு பதிவுல நம்ம நேரடியா சந்திக்கலாம். நமது நேயர்கள் அனைவரும் ஆள்போல் தலைதலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முசையாமல் வாழ்ந்திருக்க வாழ்த்தி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.